வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஹவுஸ் டிசைன் பத்தி பார்க்க போறோம். இதுல உடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஒரு கோர்ட்யார்ட் ஸ்பேஸும் அந்த கோர்ட்யார்டை எக்ஸ்டீரியர் சரௌண்டிங்கோட எப்படி மர்ஜ் பண்ணிருக்கோம், அதே மாதிரி வீட்டுக்குள்ள பெட்ரூம்ஸ், ஹால் எல்லாமே நல்ல ஸ்பேஷியஸ் அமைஞ்சிருக்கு. இதை பத்தின முழு விளக்கம் இந்த வீடியோல பார்த்துருவோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த பிளாட்டோட டைமென்ஷன் மட்டுமே நமக்கு 57 ஃபீட் பை 44 ஃபீட்ல இருக்கு. சவுத் ஃபேசிங்ல நமக்கு இந்த பிளாட் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பிளாட்ல நமக்கு செட் பேக் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல ஒரு 15 ஃபீட் நமக்கு செட் பேக் இருக்கு. ஸோ இந்த ஃபாயர்ல இருந்து நமக்கு நேரோ டவுன் ஆயிட்டு ஒரு 9 ஃபீட்டுக்கு செட் பேக் இருக்கு. தாராளமா நம்ம 2 கார் பார்க் பண்ணிட்டு பைக் பார்க்கிங் நம்ம ஸ்பேஷியஸா பண்ணிக்க முடியும். ஸோ சவுத் சைட்ல நமக்கு ஒரு 3 ஃபீட் செட் பேக்கும் இருக்கு. ஸோ அவுட்டர்ல இருந்து நம்ம யூட்டிலிட்டி ஏரியாவுக்கும் என்டர் ஆகிக்கலாம். ஸோ இது ஒரு சர்வெண்ட் என்ட்ரியா நம்ம கன்சிடர் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஒரு டிரைவர் டாய்லெட்ஸும் வெளியே இருக்கு. பேக் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு செட் பேக் ஸ்பேஸும் கொடுத்துருக்கோம் 2 ஃபீட் 4 இன்ச் அளவுக்கு. அதே மாதிரி நார்த்தன் சைட்ல நமக்கு 4 ஃபீட் 3 இன்ச் அளவுக்கு செட் பேக்கும் இருக்கு. ஸோ இந்த பில்டிங்க்கு நம்ம எக்ஸ்டீரியர் டிசைன் பாத்தீங்கன்னா நல்ல எக்கானமிக்கலா நம்ம டிசைன் பண்ணிருக்கோம். ஸ்ட்ரக்சரல்லே வந்து எல்லாமே ஃபினிஷ் பண்ற மாதிரி இந்த எக்ஸ்டீரியர் டிசைன் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மெயின் கேட்டும் வந்து எம்எஸ்ல தான் ஃபினிஷ் பண்ணிருக்கோம். கார் பார்க்கிங் தனி கேட் இருக்கும். அதே மாதிரி பெடஸ்ட்ரியனுக்கு கேட்டு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம பில்டிங் வந்து சதர்ன் சைடில் ஓப்பன் டெரஸ் நமக்கு அதிகமாக ப்ரொவிஷன் இருக்கு. அதனால நம்ம வந்து இந்த மாதிரி பிரிக் ஜாலி யூஸ் பண்ணிருக்கோம். இதனால மோஸ்ட் ஆஃப் த ஹீட் ரேடியேஷன் வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணிட்டு ஓப்பன் டெரஸுக்கு ஃபில்டர் பண்ணோம். அதுவும் இல்லாம இந்த ஜாலி நல்லாவே பிரைவசி கொடுக்குது இந்த ஓப்பன் டெரஸ்க்கு. ஸோ அதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட்ல ஒரு கிரீன் ஸ்பேஸும் கொடுத்துருக்கோம். அங்க வந்து சர்க்குலர் பர்கோலா கொடுத்துட்டு நம்ம நல்ல ஒரு ட்ரீ ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். இதனால இந்த சைடில் இருக்கிற கிச்சனுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஷேடோ பேட்டர்னும் கிடைக்கும். ஸோ இந்த பில்டிங்கோட ஃபினிஷிங்கும் வந்து நம்ம எக்ஸ்போஸ்டு பிரிக்கும் அதே மாதிரி ப்ளூ டின்ட்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஜாலி ஒர்க்குக்கு மட்டும் எல்லோ பெயிண்டிங் பண்ணிட்டோம்னா இந்த ஜாலி டிசைனும் நல்ல ஒரு பாப் கலர்ல கொடுக்கறதால இந்த எக்ஸ்டீரியர் டிசைன் நமக்கு நல்லாவே எர்த்தி ஃபீலை கொடுக்குது. ஸோ இங்கேருந்து நம்ம பில்டிங்க்கு என்டர் ஆன உடனே ஒரு கார் பார்க்கிங் ஏரியா பார்க்குறீங்க. கார் பார்க்கிங்லேருந்து நம்ம ஒரு ஃபாயர் ஏரியாவுக்கு என்டர் ஆகிக்கலாம். இந்த ஃபாயர் ஏரியா கம்ப்ளீட்டாக நமக்கு கிரில் கேட் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கிரில் கேட் பக்கத்தில் நம்ம ஷூ ரேக் கொடுத்துட்டு ஆப்போசிட் சைடில் நம்ம ஒரு ஆஃப் ஹைட்டுக்கு நம்ம கிரில் ப்ரொவிஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கேருந்து நம்ம மெயின் டோருக்கும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த ஃபாயருடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 6 ஃபீட் பை 8 ஃபீட் அளவுக்கு இருக்குது. ஸோ இந்த ஃபாயிலேருந்து நம்ம வீட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே ஒரு 20 ஃபீட்டுக்கு 17 ஃபீட் அளவில் ஒரு லிவிங் ஏரியா ஒன்று பார்க்குறோம். இந்த லிவிங் நமக்கு நல்ல ஒரு டபுள் எட் ஸ்பேஸில் அமைஞ்சிருக்கு. மேலேருந்து நம்ம லான்ச்ல இருந்து நம்ம ஓவர்லுக் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி வெளியில் இருக்க ஓப்பன் டெரஸ்லேருந்து நம்ம இந்த ஏரியாவுக்கு ஓவர்லுக் பண்ணிக்க முடியும். ஸோ ஹாலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட்யார்ட் ஸ்பேஸும் இருக்குது. இது வந்து நமக்கு 16 ஃபீட் பை 10 ஃபீட் அளவுக்கு இருக்குது. ஸோ அவுட்டரில் வந்து நம்ம ஒரு பேசிவ் ஓப்பனிங் கொடுத்துருக்கோம். இது வந்து நமக்கு நார்த் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிறதால இந்த ஸ்பேஸ் நல்ல ஒரு ரெக்ரியேஷனல் ஏரியாவை நம்ம மாற்றிக்க முடியும். இந்த ஏரியாவில் நல்ல ஒரு சிமெண்ட் பெஞ்சும் கொடுத்துட்டு ஆர்டிஃபேக்ட்ஸும் நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். இதனால நம்ம லிவிங்லேருந்து பார்க்கும்பொழுது இந்த கோர்ட்யார்ட் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த ஏரியா நல்ல ஒரு க்ரீனரியாக அமைச்சிக்கிட்டு இந்த ஏரியாவை நல்லாவே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பூஜா ரூம் இருக்கு. பூஜா ரூம் வந்து 6 ஃபீட் பை 8 ஃபீட் அளவுக்கு இருக்கு. இந்த பூஜா ரூம் வந்து ஃபாயர்லேருந்து பார்க்கும்போது ஒரு கிளாஸ் ஓப்பனிங் கொடுத்துருக்கோம். இது வந்து கிளாஸ் பிளாக் வச்சு நம்ம ஃபில் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ ஃபாயர் சைட்லேருந்து வர லைட்டிங் வந்து இந்த சைடில் நமக்கு ஃபில்டர் ஆகி வரும்போது இந்த கிளாஸோட ஃபிளிக்கரிங் ரொம்பவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இந்த லிவிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனிங் ஸ்பேஸும் தெரியுது. இந்த டைனிங் வந்து ஆல்மோஸ்ட் 10 ஃபீட் பை 11 ஃபீட் அளவுக்கு இருக்கு. இந்த டைனிங் ஏரியா நம்ம கிச்சனுக்கு என்டர் ஆகிக்கலாம். இந்த கிச்சனுடைய ஸ்பேஸ் 10 பை 11 ஃபீட் இருக்கு. ஸோ இந்த கிச்சனும் நல்ல ஒர்க் ட்ரையாங்கிள் நமக்கு ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ சிங்க் பேக் சைட்லையும் நம்ம வந்து 2 ஃபீட் விண்டோ ஒரு ஸ்டெச்சுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் 4 ஃபீட் அளவுக்கு. இதனால நம்ம டாப் கேபினெட்ஸ்க்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஓப்பனிங்கும் நமக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அவுட்டர் சைட்லேருந்து பார்த்தாலும் தெரியும் நம்ம வந்து ஒரு பேண்டு கொடுத்து நம்ம இதுக்கு கவர் பண்ணியிருப்போம். ஸோ கிச்சன்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரும் தெரியுது. இந்த பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டுவர்ட்ஸ் லிவிங்லேயும் நம்ம ப்ரொவிஷன் கொடுக்க முடியும். அப்படி இல்லைனா இன் பிட்வீனில் இருக்கிற கிச்சனுக்கும் டைனிங்க்கும் நடுவில் இருக்கிற ஸ்பேஸில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டரை கொடுக்க முடியும். ஸோ டுவர்ட்ஸ் ஹால் ஏரியாவில் கொடுக்கறதால நம்ம இந்த கிச்சன் ஸ்பேஸை நல்லாவே டைனிங்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பிரைவசி தேவைப்படுன்ற பட்சத்தில் நம்ம ஒரு ஷட்டர் ப்ரொவிஷனும் கொடுத்துக்கலாம். ஸோ மாடுலர் கிச்சன்லேயே நமக்கு அந்த மாதிரி ப்ரொவிஷன் வருது. ஸோ இந்த கிச்சன்லேருந்து பார்த்தோன்னா ஒரு யூட்டிலிட்டி ஏரியாவும் இருக்குது. இந்த யூட்டிலிட்டியில் நம்ம தாராளமாக வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர் எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துக்க முடியும். அதே மாதிரி இந்த யூட்டிலிட்டியை டேரெக்டாக நம்ம டுவர்ட்ஸ் ஓப்பனாகவும் விடலாம். இது வந்து நமக்கு டேரக்ட் சவுத் ஃபேசிங்கில் இருக்கிறதால நம்ம க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பெட்ரூம்க்கு ரீச் ஆகிக்கலாம். இந்த பெட்ரூமுடைய மெஷர்மெண்ட் 16 ஃபீட் பை 16 ஃபீட் நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம். இந்த பெட்ரூமும் நமக்கு நல்ல ஒரு சடல் கிரீனோட ஒயிட் அண்ட் வுட் கான்செப்ட்ல அமைஞ்சிருக்கு.
நெக்ஸ்ட் நம்ம கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற டாய்லெட்டுக்கு ரீச் ஆகிக்கிறோம். இந்த டாய்லெட் நமக்கு 6 feet by 8 feet அளவில் அமைஞ்சிருக்கு. இதே மாதிரி வெட் அண்ட் ட்ரை ஏரியாவை தாராளமாக பிரிச்சுக்க முடியும். ஸோ இந்த டாய்லெட் கலர் தீமும் நம்ம செடிலாக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் நம்ம ஹால்ல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேர்கேஸ் ஏரியாவும் தெரியுது. இந்த ஸ்டேர்கேஸ் பாட்டம்ல நல்ல ஒரு ஆர்டிஃபிஷியல் கிரீனரி கொடுத்துட்டு இந்த ஏரியாவும் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றிக்க முடியும். ஸோ இந்த ஸ்டேர்கேஸ்லேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் ரீச் ஆகிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ரீச் ஆன உடனே நம்ம ஒரு லாஞ்ச் ஏரியா மாதிரி ஒன்று பார்க்குறோம். இந்த லாஞ்ச் ஆல்மோஸ்ட் நமக்கு 8 feet by 15 feet மெஷர்மெண்ட்ல இருக்கு. ஸோ இந்த லாஞ்ச்ல இருந்து நம்ம கீழே இருக்கிற ஹாலுக்கும் நம்ம ஓவர்லுக் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஓவர்லுக் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த பேரபெட்ல இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு பார்ட்டிஷனும் பண்ணிக்கிறோம். அரௌண்ட் ஒரு 4.5 feet ஹைட்டுக்கு. ஸோ இந்த பார்ட்டிஷன் நமக்கு நல்ல ஒரு சைல்ட் சேஃப்டியா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ லாஞ்ச்லேருந்து நம்ம நெக்ஸ்ட் பெட்ரூம்க்கு ரீச் ஆகலாம். சவுத் வெஸ்ட்டில் இருக்கிற பெட்ரூமுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 16 feet by 16 feet கீழே இருக்கிற மெஷர்மெண்ட் மாதிரியே இந்த ரூமுக்கு கலர் தீமும் நல்லா அமைஞ்சிருக்கு. இதில் வந்து நம்ம கிரே, ஒயிட் அண்ட் டீல் கலரை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபால் சீலிங்கும் இதுக்கு மினிமலிஸ்டிக்காக அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த பெட்ரூம் உடைய டாய்லெட் மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா சேம் நமக்கு 6 feet by 8 feet வருது. கலர் கான்செப்டும் இந்த டாய்லெட்டுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக அமைஞ்சிருக்கு. ஸோ இதில் ஒரு நீஷ் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்கோம். இதனால் ஸ்டோரேஜுக்கும் நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கேருந்து நம்ம பெட்ரூம் 2க்கு ரீச் ஆகிக்கலாம். இந்த பெட்ரூமுடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10 feet by 11 feet அளவுக்கு இருக்கு. இது ஒரு காம்பாக்டான பெட்ரூம் தான். ஸோ இதில் வந்து நம்ம வார்ட்ரோபை அவாய்ட் பண்ணிட்டு வார்ட்ரோபுக்கு தனியாக ஒரு ரூம் மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். இதனால பெட்ரூம் ஸ்பேஸை நல்லாவே நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். இந்த பெட்ரூம் நல்ல ஒரு ஷட்டிலான கலர் தீமோட அமைஞ்சிருக்கு. ஃபால் சீலிங்கும் சிம்பிளா ஸ்ட்ரிப் லைட்டோட நமக்கு அமைஞ்சிருக்கு. இந்த பெட்ரூமுடைய டாய்லெட் பார்த்தீங்கன்னா நமக்கு 6 feet by 6 feet இருக்கு. ஸோ நம்ம ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் கொடுத்துட்டு வெட் அண்ட் ட்ரை ஏரியாவை இது தாராளமாக பிரிச்சுக்க முடியும். நல்ல ஒரு காம்பாக்டான டாய்லெட்னே சொல்லலாம். ஸோ இந்த காம்பாக்டான பெட்ரூம் வந்து நம்ம ஒரு ஓப்பன் டெரஸும் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த டெரஸ் உடைய மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா 9 feet by 10 feet அளவில் தாராளமாக இருக்குது. இங்கேருந்து நமக்கு ரோடு ஆக்சஸும் இருக்குது. ஸோ தாராளமாக நம்ம வந்து ரோடு லுக் அவுட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஈஸ்டர்ன் சைடில் ஸ்பேஸ் இருக்கிறதால ஏர் வென்டிலேஷனும் இந்த ரூமுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்.